ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிசிபelebath ரைஸ் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பவுடர் ரெடி பண்ணலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தனியா மட்டும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1.5 கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கலர் வேணும்னா ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ காய்கறிகள் சேர்க்க போகிறோம். ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு கேரட், 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், பீன்ஸு ஒரு 5லேருந்து 8 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அவரைக்காயும் ஒரு 6லேருந்து 8 அவரைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா வெஜிடபிள்ஸோடு நல்லா பைண்ட் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்க்க போகிறேன். அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அரிசி பருப்பு ப்ரெஷர் குக்கரில் வச்சிடணும். 4 விசில் வந்து ப்ரெஷரும் குறைஞ்சாச்சு. பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. வேக வச்சு கலந்து வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிறதுனால 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா உருகிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி, ஒரு 8லேருந்து 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு நெய் இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. ரொம்பவே சுவையான பிசிபelebath ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.